வந்து ஆதரவா அமையுமா இல்ல விஜய்க்கு வந்து ஆதரவா அவருக்கு அமையும் பார்த்தோம்னா எதிராக தான் அமையும். ஆரம்பத்தில் டிவி கேட்காரங்கெல்லாம் கொந்தளிச்சாங்க. இது வந்து விஜயை பார்த்து விஜய தவறுதலாக நடத்திருப்பாங்களோன்னு. பரவாயில்ல பரவாயில்ல. எப்படி நான் விஜய் ஏதோ ஸ்டைல் இருக்கு சொல்றாங்களே அது அந்த மாதிரி எல்லாருமே கலந்துருக்கு. கலந்துருக்கா ரஜினி விஜய் எல்லாருமே இருந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்ப எடுத்துருக்காங்க இது? ரெண்டு சைடுமே இதாகிட்டு இருக்கு. எதுவுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நல்ல படம். விஜய்லாம் வந்துருக்கு. விஜயை பத்தி ஏதாவது பேசிருக்காங்க இதுல? அதாவது அது பேசின மாரி தான் இருக்கு, பேசாத மாரியாரு. சப்போர்ட்டா இருக்கா இல்ல விஜய்க்கு இது வந்து ஆதரவா இருக்கா இல்ல எப்படி எதிர்ப்பா இருக்கா? அதாவது அரசியல்ல இருக்க மீடி இருக்கு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அரசியல் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அரசியல் என்ன, விஜய்க்கு வந்து கொஞ்சம் வார்னிங் மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு விஜய் தளபதிக்கு வந்து கொஞ்சம் வார்னிங் மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியல. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. அரசியல் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. நடிகன் வந்து எப்படி வந்து நாட்டை ஆளணுமா ஆளக்கூடாதா அப்படின்றத ஒரு கருத்தாக சொல்லியிருக்கிறாரு. தம்பி ராம எம்எஸ்கே பாஸ்கர் அவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இளவரசர் சார் எல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாரு. அரசியல் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போது சூழ்நிலை இப்போ காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்றது ஒரு நல்ல கருத்தாக வந்து உமாபதி அவர் தம்பி ராமையாவுடைய சன் இயக்குனராக சொல்லியிருக்கிறாரு. இன்னும் இந்த மாதிரியான படங்கள் நிறையா வரணும், அப்போ தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வேண்டுகோள். படம் மற்றபடி நல்லா இருந்தது. படம் வந்து கதையாக சூப்பராக இருக்குது. ஆனால் இதை வந்து மக்கள் வரவேற்கிறது பார்க்கணும். இந்த மாதிரி விழிப்புணர்வுள்ள படம், இந்த மாதிரி படம்லாம் வர்றது ரொம்ப ரேர். இந்த மாதிரி வந்து பார்த்தா தான் எதை கையாளணும், அரசியல் எப்படி கையாளணும், ஒரு தலைவனை எப்படி எடுக்கணும், நடிகனை எப்படி பார்க்கணுன்றத இந்த படத்தில் வந்து அழகாக சொல்லியிருக்கிறார் உமாபதி. ஆமாம், உமாபதி அவர் தம்பிராமையாவுடைய அவர் பையன் சன் வந்து முதல் படமாக எடுத்திருக்கிறாரு. இது கண்டிப்பாக அவருக்கு வெற்றி படமாக அமையும். ஏன்னா இது யதார்த்தமாக இருக்கிறத எடுத்திருக்கிறாரு. ரொம்ப லாஜிக்கு மீறி ரொம்ப யதார்த்தத்துக்கு மாற்றமாலாம் எடுக்கல. யதார்த்தமாக இப்போ என்ன சூழ்நிலை என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் படமே எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி அடையும். நல்ல கருத்து, மக்களுக்கு நிறைய பேத்துக்கு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து அவர் நடிகராக வந்து என்னென்ன கையாள முடியல, அரசியல் தன்மை அவர்கிட்ட இல்லை, பக்குவம் இல்லைன்றது இந்த படத்தில் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து அந்த பக்குவத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதையும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் வந்து ரசிகர்கள் வந்து எப்படி நம்பி வந்துடுறாங்க அப்படின்றது படத்தில் வந்து அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எல்லாம் விமர்சனம் பண்ணிலாம் எதுவுமே பண்ணலை. ஆனால் என்ன மாதிரி சூழ்ச்சி நடக்குது, அந்த சூழ்ச்சியை வந்து எப்படிலாம் மாற்றுறாங்க, ஒரு புதிய அரசியல் கட்சியை கொண்டு வந்தாங்கன்னா எப்படிலாம் மாற்றுவாங்க, அவங்களே தன்னை சுயநலத்துக்காண்டி மாற்றுவாங்க அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது பொதுமக்கள் மேலே திணிக்க முடியாது அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நிறைய மக்கள் வந்து கூட இருக்கிற விஜய் சார் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்களை சரியில்லைன்னு சொல்லி விஜய் சாருடைய அப்பா தந்தை சந்திரசேகர் அவரே சொல்லியிருக்கிறாரு. கூட இருக்கிற ஆட்கள்லாம் சரியாக இருந்தாருன்னா அவர் அரசியல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கூட இருக்கிற ஆட்கள் சரியில்லாதனால தான் அவர் அரசியல் தன்மையிலேருந்து வெளியே போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதையும் சொல்லியிருக்கிறாங்க கதையில். அந்த மாதிரியான விஷயங்களை எதுவுமே பதிவிடலை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விஜய் அவர் வந்து இருக்கிறத யதார்த்தமாக எடுத்து படத்தில் காட்டியிருக்கிறாங்க. எப்படி இருந்தாரோ அதை அப்படியே வந்து படத்தில் காட்டியிருக்காங்க. உண்மைக்கு மாற்றமால எதுவும் பொய்யாலான்னு சொல்லலை, இருக்கிற உண்மை ஏதோ அதை எடுத்து காட்டியிருக்கிறாரு. அதனால தான் மக்களை வந்து அதை வரவேற்கிறாங்க. கதையை சுவாரஸ்யமாக காமெடி நகைச்சுவையாக கொண்டு போய் எப்படிலாம் ரசிகர்கள் வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க, ஒரு நடிகனை எப்படி உச்சத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, அப்பா அம்மாவை வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க, படத்தில் இருக்கிற மாதிரி தான் நிஜத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து காட்டுறாங்க. அது பொய் அப்படின்றது அழகாக வந்து தம்பி ராமையா அவங்க எல்லாம் ஒரு நகைச்சுவை ரீதியாக எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த டிடி தம்பி தலைவர் தம்பி ஜீவா சார் நடிச்சிருந்தாங்க, அதுக்கு எதிராக மாதிரி தான் இந்த படம் வருது அப்படின்லாம் கருத்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு யதார்த்தமாக எது ட்ரெண்டிங்காக இருக்குதோ அதை எடுத்து படத்தில் வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கிறாரு. இருக்கிற படம் பார்க்க வேண்டிய ஆளுங்க இளைஞர்கள்லாம் பார்த்தா எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரை எல்லாருமே பார்க்கலாம். முக்கியமாக புதுசாக ஓட்டு போடக்கூடியவர்களும் மெயினாக பார்க்கணும் இந்த படம். இல்லை, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ஒரிஜினலாக இது அது பேர் என்னன்னு தெரியல, பேர் நடராஜன் நடராஜன் பர்ஃபெக்டான ஆக்டிங். இது வந்து நாட்டுக்கு சட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிடலாம் அந்த படம் எடுக்கல, அந்த படமாக வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு படம்.
இதுதான். இதுக்கு வந்து ஆதரவா இருக்கா இல்ல எதிர்ப்பா இல்லை கன்ஃபார்மாக நீ கலெக்ஷன் ஆகும். எல்லா ஸ்டேட்லேயும் கலெக்ஷன் ஆகும். விஜய்க்கு வந்து ஆதரவா இருக்கா எதிர்ப்பா இருக்கா? விஜய் ஆதரவு தான் இருக்கு. ஆதரவு தர மாதிரி தான் இருக்கு. இது டிஎம்கே வந்து அந்த மாதிரி பொலிட்டிக்கலா நான் அப்போ அவங்கள பற்றி எதுவும் குறை சொல்கிற மாதிரி எந்த நாலேஜ் இல்லை. அந்த மாதிரி இல்ல. இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்ல வராங்க? நல்லா தான் இருக்கு. நல்லதா இருக்கு. 100%. எல்லாரும் பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்கலாம். ஒரு கமர்ஷியலான படம் தான். ஒரு பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்டானால ஒரு டைரக்டருக்கு என்ன தேவையோ அது நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. பர்ஃபெக்டாக. சாட்டிஸ்ஃபைடா இருக்கு படம் பார்த்து. படம் நல்லா இருக்கு. ஒரிஜினலாக இருக்கு. எனக்கு அந்த விக்ரம் சிவன் படம் எடுத்ததை விட இது பக்காவாக இருக்கு. எதுனா? ஹீட்டு ஆமா. அதை விட அது நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? TN 2026 உண்மையிலேயே நல்லா இருக்கு. அசல் விஜய் மாதிரியே தோற்றமளிக்கிறாரு. உண்மையிலேயே நல்லா எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்க்கும்போது விஜயகாந்த் வந்து இது வில்லன் வேஷத்துக்கு பண்ண மாட்டேன்ட்ட, வில்லன் வேஷத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஓகே பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் வந்து விஜயகாந்தை வில்லன் ஆக்டருக்கு பண்ண வேணாம், ஹீரோவாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உண்மை சம்பவம் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் கொண்டு வர்றாங்க. அப்புறம் கடைசியில் பார்க்கும்போது ரஜினி வந்து சிஸ்டம் சரியில்லைன்ட்டு அரசியலேருந்து விலகிறது எல்லாமே உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வந்து சேர்த்துருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஆனால் படம் வந்து எல்லா தேட்டர்லையும் கொடுக்காம ஒரு தேட்டரில் மட்டும்தான் ஓடுது. ஆனால் லேட் பிக்கப் ஆகும். உண்மையிலே விஜய்க்கு களங்கம்லாம் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டாக போகுது படம். பார்க்கலாம். இது ஆதரவா அமையுமா இந்த படம்? என்ன இந்த படம் விஜய்க்கு ஆதரவா அமையுமா எதிர்ப்பா அமையுமா? இல்லை அப்படி இல்லை. டிவிக்கு ரசிகர்கள் கொந்தளிக்கிற மாதிரிலாம் இருக்காது. விஜயை தாழ்த்துற மாதிரியா இருக்குமாக்குன்னு நினைச்சாங்க. உண்மையிலே தாழ்த்துற மாதிரி காட்சியே இல்லை இதில். அவரோட வேஷம் போட்டு தான் நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆமா. அது எந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கா இல்ல அது எப்படி அந்த பயந்த மாதிரி இருக்கா எப்படி அது? இல்ல உண்மையிலேயே பார்த்தோம்னா அசல் இன்டர்வல் பிளாக்ல இருந்து பார்த்தோம்னா விஜயை தான் மனசுல வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க மக்கள். விஜயை மனசுல வச்சுக்கிட்டே தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாதான் நமக்கு விஜய் வந்து எப்படி நடத்திக்கிட்டு இருக்காரு, ஆட்சி கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி அப்புறம் வந்து செங்கோட்டையெல்லாம் வந்து சேருவார். அப்புறம் இப்போ புசி ஆனந்த் வந்து சேருவார். அப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா இவங்களெல்லாம் அப்படி எப்படி விஜய் வந்து விஜய்க்கு வந்து சேர்த்துருக்காங்கன்னு பார்க்குற போது அப்படியே அந்த ஒரு 3 கேரக்டர் வருது அதில். உண்மையிலேயே நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். மற்ற கட்சிக்கு இதெல்லாம் ஆதரவா இருக்குமா? டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி ஏதாவது ஆதரவா இருக்குமா? இல்லை சார், அதாவது இது வந்து டிவிக்கே எப்படின்னு சொன்னால் நான்லாம் விஜய் ரசிகன் தான். ஆனால் வாக்களிக்கும் போது டிஎம்கேக்கு தான் வாக்களிப்பேன். எனக்கு விஜயை பிடிக்கும். ஆனால் அரசியல் வாக்களிக்கிறது டிஎம்கேக்கு தான் பார்ப்பேன். அது மாதிரி மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. இவர் பிடிக்கும்போது விஜய் ரசிகராக இருப்பேன். ஆனால் ஆட்சியை கொடுக்கும்போது டிஎம்கேக்கு கொடுக்குற மாதிரி தான் என் பிளான் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிளான் இருக்கும்.